அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். இந்த வசனத்தை தேவனுடைய கிருபையினால இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நம்ம தியானித்து வருகிறோம். உங்க வாழ்க்கையில எந்த பெரிய பர்வதத்தையும் உங்களால மேற்கொள்ள முடியும். தேவன் அவைகளை பெரிய பர்வதங்களை ஒன்றுமில்லாமல் சமபூமியாக மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் எப்போதும் உங்களுக்குள்ள இருக்கணும், அதை விட்டுறாதீங்க. அந்த பக்தி வைராக்கியம் யாருக்கெல்லாம் இருக்குதோ எவ்வளவு பெரிய பர்வதத்தையும் அவங்களால எளிதாக ஜெயிக்க முடியும். அது சமபூமி ஆக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பெரிய பர்வதம். ஆகாப் ஒரு சாதாரணமானவன் அல்ல. தீர்க்கதரிசிகளை கொன்றவன், யெசபேலினுடைய புருஷன். யெசபேல் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறாள். ஆகாப்பின் குடுமி யெசபேல் கையில் இருக்கு. அவ என்ன சொன்னாலும் இந்த ஆகாப் கேட்கிற அளவுக்கு ஆகாப் ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு அரசன். உண்மையில ஆகாப்புடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாப் ஒரு தேவனுக்கு விரோதியாக வாழ்ந்தவன். அவனை பார்த்து பெரிய பர்வதம். யோசித்து பாருங்க, எலியா தீர்க்கதரிசி, அங்கே அவர் கையில் கத்தியும் கிடையாது, ஈட்டியும் கிடையாது, பட்டயமும் கிடையாது. ஆனால் ஆகாப் என்னும் அந்த பெரிய பர்வதத்துக்கு முன்னால எலியா நின்று முழக்கமிடுகிறார். எப்படி அந்த தைரியம் வந்தது? கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இந்த ஆகாப்புக்கு முன்பாக நிற்க எலியா இப்பொழுது ஆயத்தமாகிறான். ஆனா அந்த டைம்லலாம் எலியா பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? பெரிய பர்வதத்தை சந்திக்கிறதற்கு முன்பாக அவன் தேவனை தனிப்பட்ட விதத்திலே சந்தித்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ரகசியம். தேவனை நீங்க சந்திக்காம, ஆண்டவரை பர்சனலா நீங்க சந்திக்காம பெரிய பர்வதத்தை சந்திச்சிங்கன்னா பர்வதம் பெருசா தான் தெரியும். ஆண்டவரை நீங்க சந்திக்கிறதற்கு பதிலாக பர்வதத்தை சந்தித்து அதை எப்படி மேற்கொள்ளலாம், அதை எப்படி சமபூமியாக்கலான்னு நீங்க உட்கார்ந்து அதுல போராடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை சந்திக்க தவறிவிட்டோம். தேவனை தனிப்பட்ட விதத்திலே சந்திக்க தெரிந்த, சந்திக்க பழகின எந்த மனிதனும் ஆண்டவர் அவனை பலப்படுத்துவார். அவனுக்கு முன்பாக எந்த பெரிய பர்வதமும் அது சமபூமியாக மாறும். அது ஒன்றுமில்லாமல் இல் பொருளாகும். இன்னைக்கு நீங்க சந்தித்துட்டு இருக்கிற பிரச்சனையை பெருசுபடுத்தி, இவ்வளோ பெரிய பர்வதத்தோட என்னால் மோத முடியாது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் என் மேலே விழுந்தா என்ன ஆவேன், இது எவ்வளோ பெருசு தெரியுமா, இது கூடலாம் மோத முடியாது, இப்படி மோதினவங்க காணாமல் போயிருக்காங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கள. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பர்வதமாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் போவதற்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஆலோசனை, தேவனை அதற்கு முன்பாக சந்தியுங்கள். எலியா சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த தைரியம், நான் சும்மா வரலப்பா, உன்னை பார்க்கறதுக்கு முன்னால என்னுடைய எஜமானை நான் பார்த்துட்டேன். பெரிய பர்வதமே, உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாலே என் ஆண்டவரை சந்திச்சிட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு நபரையும் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒரு ஆள் வெளியில ஒரு வீர தீரனை போல இருந்தாலும் அவருக்கும் உள்ளே ஒரு பெரிய பயம் இருந்தது. ஆனால் அவர் எப்படி அவ்வளவு பெரிய பர்வதத்தை மேற்கொண்டார்? உண்மையில யாக்கோபின் வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பயந்து போனார்? தன்னுடைய சொந்த சகோதரன். என்னை பார்த்தா அந்த ஏசா கொன்றுவான். ஏன்னா லைன் அவன் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ பயந்து தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போய் தன் மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரிகளோடு கூட மறுபடியுமாய் புறப்பட்டு வந்து அப்போ ஒவ்வொருத்தரையா பிரித்து அனுப்புகிறார். ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை பாருங்க. 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இப்போ அடுத்த பகுதியை நான் வாசிக்கிறேன். 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு இப்பொழுது சொல்லுகிறார், நான் உயிர் தப்பி பிழைத்தேன். காரணம், நான் தேவனை சந்திச்சும் நான் சாகாம இருக்கிறேன். இப்போ யாக்கோபு ஆயத்தமாயிட்டார். ஏன்? பெரிய பர்வதத்தை போல வருகிற ஏசா சும்மா வரல. ஏசா வரும்போது அவனும் ஆட்களை கொண்டு வருகிறான்.
ஆனால் ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்பாக யாக்கோபுக்கு தெரியும், என் எஜமானரை நான் சந்திச்சிடுறேன், எனக்கு தரிசனமானவரை நான் சந்திச்சிடுறேன், யாருக்கு முன்னால் நான் பொருத்தனை பண்ணணும் அவரை சந்திச்சிடுறேன். இப்போ யாக்கோபு ஆயத்தமாகிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஏசாவை போல பெரிய பர்வதம் உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கலாம். என்ன பண்ணுவேன், எப்படி தப்பிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னால் கர்த்தரை சந்திச்சிருங்களேன். யோசித்து பாருங்க. அடுத்த அதிகாரத்தில் ஏசாவை சந்திக்கிறான். ஏசாவை சந்தித்தான். ஏசாவுக்கு பொருட்களை கொடுக்கிறான். ஏசாவுக்கு முன்னால் அவ்வளோதான், நம்ம ஒன்றில்லாமல் போயிடுவோமோன்ற பயம் மாறி போனது. அந்த இடம் மாறின இடம் எது தெரியுமா? மாற்றப்பட்ட அந்த சூழ்நிலை எது தெரியுமா? தேவனை சந்தித்த இடம். கர்த்தரை எந்த ஒரு மனுஷன் சந்தித்தாலும் அவன் மறுபடியும் எந்த மனிதன் முன்னாலையும் தைரியமாக நிற்கலாம். கை கட்டி தலைவணங்கி அல்ல, தேவனுக்கு முன்பாக நிற்க பழகினவன் யாராக இருந்தாலும் அது எந்த மனுஷனையும் தைரியமாக, எவ்வளோ பெரிய மலையையும் தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். அந்த பலன் உங்களுக்கு வேணுமா? ஒவ்வொரு நாளும் காலையில் உங்கள் ஆஃபீஸ் வேலைக்கு முன்னால், உங்களுடைய பிஸ்னஸ்க்கு முன்னால், உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு முன்னால், என் கிளைண்ட்டுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு உட்காந்து உங்கள் கிளைண்ட்டுக்காக பேசுகிறதுக்கு முன்னால், அல்லது உங்கள் பேஷண்ட்டுக்காக நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு உட்காந்து பிளான் பண்ணுறதுக்கு முன்னால், இல்லை உங்களுடைய பிளானிங் கமிட்டியில் என்ன பிளான் பண்ண போகிறோன்னு உட்காந்து அதை சிந்திக்கிறதுக்கு முன்னால் கர்த்தரை சந்திச்சிருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, யாரையும் சந்திக்கிறதுக்கு முன்னால் கர்த்தரை சந்திச்சிட்டா நாம் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். தேவனை சந்திச்சுட்டு தான் நான் யாரையும் சந்திப்பேன்னு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்க. கர்த்தரை சந்திச்சுட்டு அந்த பலத்தோட நீங்கள் போய் பாருங்க, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்கள் பர்வதங்கள் சமபூமியாக மாறும். அது எங்களுக்கு முன்பாக அப்படி சமபூமியாக மாற்றப்படும். காரணம், உங்கள் சமூகத்தில் உங்களை சந்திச்சுட்டு, உங்களை தரிசிச்சுட்டு, உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே இருந்துட்டு நாங்கள் எந்த பர்வதத்தை பார்த்தாலும் அந்த பர்வதம் எங்களுக்கு முன்னால் நிற்காதுப்பா. இன்றைக்கி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முடிய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எப்போதும் தேவனுடைய சமூகத்தில் நின்று அந்த தேவ சமூகத்து பழக்கம் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் வரட்டும். உங்களை சந்திக்காமல் நாங்கள் யாரையும் சந்திக்கக்கூடாது. உங்களை சந்திக்கிற கிருபையை எங்கள் எல்லாருக்கும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும். இவங்களோட மிரட்டி இவங்க கூட போராடிக்கிட்டு இருக்கிற எந்த பர்வதத்தையும் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க பார்க்கும்போது அதனுடைய வீரியம் குறைஞ்சிருக்கிறத பார்க்கட்டும். நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, 1 இயரில் பைபிள் படித்து முடிக்கிற காரியம் போன வருஷம் நான் செய்ய முடியல, நடுவில் விட்டுட்டேன்னா இந்த வருஷம் திரும்ப ஜாயின் பண்ணுங்கள். உடனடியாக ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதை படித்து முடிச்சோன்னே நீங்கள் போல் பண்ணுறதுக்கு ஒரு வசதி இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்னொரு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் இதுக்கு நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களோ? காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை படிக்கலாமா? இந்த வருஷம் 2 தடவை படிக்க பிளான் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை தருவார். ஒரு தடவைக்கே ட்ரை பண்ணுறேன், முடியலையே பிரதர் அப்படின்றீங்களா? 2 முறை முயற்சி பண்ணுங்கள். கஷ்டன்றவங்க ஒரு தடவையாவது படிச்சிருங்க. நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஆயுசு காலத்தில் நம்ம எப்படி ஒரு 100 தடவையாவது பைபிளை படித்து முடிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதிரி ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்நாடகாலையும் வட இந்தியாவில் ஒரிசாவிலையும் 2 சர்ச்சஸ் கட்டி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் ஏவப்பட்டால் அதற்கு கொடுத்து உதவலாம். விங்ஸ் ஆஃப் விக்டரிக்கு கூட மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவர்கள் எனக்கு தேவை. கிட்டத்தட்ட எங்களுக்கு 500 பேர் தேவை. மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறவங்க. நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நம்ம இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவநாம மகிமைக்காக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன்.